கூலி கொண்டாட்டம் தொடங்கிடுச்சு. அவ்வளவு வைப்ஸா இருக்கு. ஏற்கனவே இந்த படத்திலோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவ்வளவு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கு வேர்ல்டு வைடு. அதை தாண்டி வந்து இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிக்கிட்டு பாடல் ரிலீஸ் ஆச்சு ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு. அந்த பாடல் வந்து அனிருத் பாடி இசையமைச்சு அவ்வளவு ஒரு பிரமாதமா இருந்தது. கேட்கறப்பே வந்து செம்ம வைப்ஸா இருந்தது. இந்த 3 வாரத்தில் இந்த பாடல் 17 மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்கு. ஸோ அதுதான் அப்படி ஆச்சு. 2வது பாட்டு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு 10 நாட்களுக்கு முன்பு இந்த படத்திலிருந்து 2வது பாடலான மோனிகா சாங் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த பாடல் வந்து பூஜா ஹெக்டே நடனம் ஆடிருந்தாங்க. கூட வந்து மலையாள நடிகர் சௌபினோட ஆடிருந்தாரு. பூஜாவை பார்த்ததோட சௌபினை பார்த்த ஆடியன்ஸ் தான் ஜாஸ்தி அந்த படத்துல. இன்ஸ்டா அண்டு எல்லா ரீல்ஸ்லயும் சௌபின் தான் இருக்காரு. அவ்வளவு பிரமாதமா அந்த பாட்டுல டான்ஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அவரோட ஆட்டமும் பூஜாவோட ஆட்டமும் சேர்ந்து இன்று வரை இந்த பாடல் வந்து 27 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ அதுவும் பட்டையை கிளப்பிட்டு இருக்க நேரத்தில் ஸோ 2 பாட்டு இவ்வளவு ஹிட் ஆயிடுச்சு. 3வது பாட்டு என்னமா இருக்குன்னு பார்த்தா இன்றைய தினம் அதோட அறிவிப்பு ரிலீஸ் ஆச்சு. ஸோ பாட்டோட பேர் முதல் பாட்டு பார்த்தீங்கன்னாக்க பவர் ஹவுஸ் அப்படின்னு தொடங்குது. ஸோ டைட்டிலே செம்மையா இருக்கு. அந்த பாடல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரஜினி ரசிகர்கள்லாம். இந்த பாடல் வந்து ஹைதராபாத்ல இன்று இரவு நடக்க போற ஒரு ப்ரோமோ நிகழ்ச்சியில தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதற்காக டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், மியூசிக் டைரக்டர் அனிருத் மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் வந்து ஆல்ரெடி ஹைதராபாத் போயாச்சு. ஸோ ஹைதராபாத்ல ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல இன்று இரவு இந்த பாட்டில் ஒரு மிக பிரம்மாண்டமான நடைபெற ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ 3வது பாட்டும் பட்டையை கலப்ப போகுது. அதற்குண்டான எல்லா வைப்ஸும் இந்த பாடலுக்கு இருக்கு. ஸோ பவர் ஹவுஸ் கேட்ட உடனே சும்மா பவர் வர அளவுக்கு தான் இருக்கும். ஏற்கனவே இந்த 2 பாட்டு என்ன ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுச்சோ இந்த 3வது பாடலும் அப்படி ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணும். இதை தாண்டி இன்னும் ரிலீஸுக்கு 20 நாள் தான் இருக்கு. ரொம்ப எல்லாரும் வந்து எப்போ 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 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூலி ஃபீவர் தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இதோட எதிர்பார்ப்பு அவ்வளவு இருக்கு. நான் பல வீடியோக்களை சொல்லிட்டு இருக்கேன். இந்த படம் நிச்சயமா அந்த 1000 கோடி அப்படிங்கிற ஒரு இமாலய சாதனையை நிச்சயமா முறியடிக்கும். அதே போல தமிழ் சினிமாவினுடைய முதல் 1000 கோடிங்கிற அந்த உயரத்தை தொடர படமாகவும் இது இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் 500 கோடி யாருமே தாண்டல. அதுதான் ரஜினி தான் ஃபர்ஸ்ட் அதை பிரேக் பண்ணாரு. ஸோ 650 கோடி ரூபாய் ஜெயிலர்ல கொடுத்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னாக்க 1000 கோடிக்கு அச்சாரம் போட்டாச்சு. ஸோ போன படத்துல அது மிஸ் ஆச்சு. இந்த படத்துல அதை நிச்சயமா முடிச்சு காமிப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனால ஏற்கனவே ஒரு சென்சேஷன் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஸோ வேர்ல்டு வைடு அவரை உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அதோட சூப்பர் ஸ்டார் சேர்ந்திருக்காங்க. அப்புறம் ராக் ஸ்டார் அனிருத் கூட இருக்காரு. ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை தாண்டி படத்துல இருக்க ஆர்டிஸ்டா பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் எல்லாரும் உள்ள இருக்காங்க. பாலிவுட்ல இருந்து அமெரிக்கான் உள்ள இருக்காரு, மலையாளத்துல இருந்து சௌபின் உள்ள இருக்காரு, தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா உள்ள இருக்காரு, கன்னடத்துல இருந்து உபேந்திரா உள்ள இருக்காரு, தமிழ்ல இருந்து சத்யராஜ் அண்ட் நம்ம ஸ்ருதி ஹாசன் எல்லாருமே இருக்காங்க. ஸோ மல்டி ஸ்டார்ஸோட சூப்பர் ஸ்டாரோட மாசு ஒரு பர்ஃபார்மன்ஸோட இந்த படம் தயாராயிருக்கு. சென்சார் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா சென்சார் ஆகல. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷம், 3 மணி நேரம் 2 நிமிஷம் அப்படின்லாம் நீங்க சோசியல் மீடியாவில் தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் படம் சென்சாருக்கு அனுப்பப்படல. ஸோ இன்னும் ஒரு இந்த மந்தோட எண்டில் தான் சென்சாருக்கே போகுது படம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு. ஸோ நிச்சயமா இந்த படம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரஜினியை வந்து இது வரைக்கும் காட்டாத மாதிரி சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்டைலா அவ்வளவு சூப்பரா லோக்கி காட்டியிருக்காரு. நிச்சயமா இந்த படத்தினுடைய எல்லா அம்சங்களும் இப்பவே வந்து வியக்க வைக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா வியாபாரம், அதாவது ஒரு படம் ரிலீஸ் மாத்திரம் இல்ல, ப்ரமோஷனே ஸ்டார்ட் பண்ணல. ப்ரமோஷனுக்கு முன்னாலேயே எல்லா ஏரியாக்களும் வெற்றி தீர்ந்தாச்சு. வேர்ல்டு வைடு வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவ்வளவு ஸ்கிரீன்ஸ், அதாவது 101 கண்ட்ரில இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 15,000 திரைகள். இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. வேற ஒரு நடிகரால த ஒன் அண்ட் ஒன் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அந்த அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் ஆர்டிஸ்டா போய் நிற்கிறாரு. அதனால ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய சம்பவம் உலக அளவில் அரங்கேறும். குறிப்பா அது முதல் நாளே வந்து அந்த பிரீமியர் ஷோ பார்த்துட்டே அவங்க செலிப்ரேஷனை தொடங்கிடுவாங்க. ஸோ இது அத்தனைக்கும் ஒரு முத்தாய்ப்பா இன்னைக்கு இந்த 3வது சிங்கிள் ஹைதராபாத் நடக்கிற பிரம்மாண்ட விழாவில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பாட்டு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு அந்த பாட்டினுடைய ஒரு ரிவ்யூவோட சந்திக்கிறேன். நன்றி.